அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏன் கல் விற்பனை அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வந்திருக்கு. இதோட பின்னணி என்ன? மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதியரசர் புகழேந்தி அவர்கள் இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. டாஸ்மாகில் இருந்து வருமானத்தை பெறுவது போல ஏன் கல்லை நீங்கள் அனுமதித்து அதிலும் வருமானம் பெறக்கூடாது என்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு. உண்மையிலே நான் சீமானவருடைய குரலாக இது ஒழிச்சிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் கல்லுக்கான தடையை உடைத்து அதிலிருந்து நான் வருமானத்தை கொண்டு வர முடியும். குறிப்பாக சொல்லப்போனால் டாஸ்மாக், அதாவது இந்த மதுபான கடையை முழுமையாகவே மூடிவிட்டு இயற்கை மூலிகையாக இருக்கக்கூடிய கல்லை நான் திறப்பேன். அதன் மூலமாக தனி மனிதனுடைய வருமானம் வரும், அரசுக்கு வருமானம் வரும். ஒரு கல்லை ஒரு பனைமரத்தில் ஒரு விவசாயி இறக்கி கொடுக்குறாரு அப்படின்னா அரசு அதை வாங்கிக்குது. அரசு அந்த விவசாயிக்கான கூலியை கொடுத்துருது, வருமானத்தை கொடுத்துருது. அரசு அதை விட்டுக்கொள்ளுது. அப்போ அரசுக்கும் வருமானம், அந்த தனிநபருக்கு வருமானம். இதன் மூலமாக நேரடியாக 20 லட்சம் விவசாயிகளும் மறைமுகமாக 70 லட்சம் பேரும் பயனடைய போகிறாங்க. கிட்டத்தட்ட 818 பொருட்களை கல் தருதல். மிக முக்கியமாக இயற்கையாக தரக்கூடியது கல். சில பேர் ஆய்வுகள்லாம் மேற்கொள்வாங்க. கல்லும் மதுதான், அது தொடர்ச்சியாக குடித்தா அதுவும் ஆல்கஹால் தான் அப்படிலாம் உருட்டுவாங்க. அதாவது இந்த எத்தனால், கரும்பினுடைய சக்கையிலேருந்து தயாரிக்கக்கூடிய இந்த எத்தனாலை குடித்து சாப்பிட்றத விட கல் குடித்து ஒன்றும் சாக போகிறதில்ல. நீங்கள் கல் குடித்து செத்தவங்களோட லிஸ்ட்டு பட்டியல். கல்லில் ஒரு சின்ன போதை இருக்குது தான் செய்யுது, மாற்றுக்கு நான் இல்லைன்னு சொல்ல. இப்படி திராட்சை ரசம் இயற்கையாக தயாரிக்கப்பட்டு கொடுக்குறாங்களா, அதில் ஒரு சின்னதாக ஒரு கிருகிருப்பு இருக்கும். அதுபோல் கல்லையும் இருக்குது. தூக்கத்திற்கானது, முழுக்க ஓய்வுக்கானது. அது தினமும் நீங்கள் ஒரு பனை மரம் கல்லை குடித்தா கூட நீங்கள் இந்த குறிப்பிட்ட நாளுக்கு தான் குடிக்க முடியும், கிடைக்கும். இல்லை அது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தாலும் கூட அதனால் ஒரு பாதிப்பு ஏற்படும், அதனால் நோய் வந்துடும் அப்படிலாம் எந்த விதமான ஆய்வுகளும் சொல்லலை. இந்தியாவுடைய சட்டங்களே கல்லை உணவு பட்டியல் தான் வச்சுது, கல் மது பட்டியலில் இல்லை. அப்போ உணவு பட்டியலில் கூடிய கல்லை ஒரு திருண்டு அருகம்புள்ளி சாறு உடம்புக்கு நல்லதுனா இவ்வளோ பெரிய பணமரத்து சாறு உடம்புக்கு கேடாக விளைவிச்சிரும் அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியாக தேர்தல் பரப்புரைகளில் கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலமாக நான் சீவன் பேசிகிட்டு இருக்காரு. கல்லுக்கான தடை உடைத்து கல் பணம்பால் தென்னங்கல் தென்னம்பால், பணம்பால் தென்னம்பால்ங்கிற பேரில் கிடைக்கும். கேரளாவில் டோட்டி சாப்புன்னு சொல்லி கல் விற்பனை நடக்குது, அரசே விற்குது. அது அரசுக்கு வருமானம், தனியாருக்கு வருமானம். புதுச்சேரியிலையும் இருக்குது. இதை நீதியரசர் புகழேந்தி அவர்கள் கோட் பண்ணி கேட்டிருக்காரு. அது எந்த வழக்கில் கேட்டிருக்காரு அப்படின்னா, தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு விவசாயி ஒரு காவல்துறை ஆய்வாளரால் சுடப்படுறார். அது எதுக்கு சுடப்படுறார் அப்படின்னா, அவர் கல் இறக்கியதாக ஒரு குற்றச்சாட்டு. அது இல்லீகலாக கல் இறக்கிட்டார். அவருடைய தோட்டத்தில் அவர் கல் இறக்கியிருக்காரு. கல் இறக்கி நீங்கள் விசாரணை பண்ணியிருக்கலாம். கல் இறக்க வச்சு பெயிலபிள்ஸ் எக்ஸாம்பிள் பொதுவாக வழக்கு போடுவாங்க, நீதிமன்றத்தில் வந்துடுவாங்க. சில இடங்களில் மட்டும்தான் அது போதை மாத்திரை கலந்தான்னு சொல்லி நான் பெயிலபிளாக காட்டுவாங்க. சில இடங்களில் பெரும்பாலும் கல் இருக்குது பெயிலபிள் செக்ஷனில் போட்டு ஒரு வழக்கை போட்டு காவல்துறை விட்டுரும். அதான் பொதுவாக நடைமுறை. இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே வாக்குவாதமாக சுற்றுறாரு. இந்த வழக்கு தான் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரணைக்கு போகுது. அந்த விசாரணையின் போது தான் நீதியரசர் புகழேந்தி அவர்கள் இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு, இன்றைய தமிழ்நாடு அரசு இதை பரிசீலனை பண்ணணும். ஏன் அப்படின்னா, மதுவிலக்கு கொள்கை நேரடியாக தாவேக்கா சொல்லலை அப்படின்னா கூட தாவேக்காலக்கூடிய நபர்கள் கடந்த ஆட்சியினுடைய டாஸ்மாகை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரும் பாட்டிலுக்கு 10 ரூபா குறித்தும் இந்த மது நாள் கூடிய பிரச்சனைகள் குறித்தும் அவர் பேசியிருக்காரு. அப்படிங்கும்போது கடந்த காலத்தில் இந்த டாஸ்மாகை பற்றி தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருக்கீங்க, திமுக செய்கிற தவறுகள்லேருந்து பாடம் படித்து தாவேக்கா வந்திருக்கு. அது அப்படின்னா இந்த கருத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்டு கல்லுக்கான தடையை உடைப்பது தான் சரியான பார்வையாக இருக்கும். இன்னொன்று, இந்த ஆட்சி மீதான மிகப்பெரிய ஒரு அதிருப்தியே இந்த மதுக்கடையை அப்படியே தொடர்றாங்க. 717 மதுக்கடைகளை மூடுவதற்கு 3 நாளும் கூட 11 பார் திறக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. 717 மதுக்கடையை மூணுதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக மதுக்கடையை குறைக்க போகிறோம், மொத்தமாக குறைக்க முடியாது, அது சாத்தியம் இல்லைன்றாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் தான் குறைக்கிறது உங்களுடைய ப்ராசஸ், அதுதான் உங்கள் நோக்கம். பூரண மதுவிலக்கை நோக்கித்தான் நீங்கள் நகர போகிறீங்க அப்படின்னா கல்லுக்கடை தான் அதுக்கான சரியான தீர்வாக இருக்கும். ஏன்னா இவன் குடித்து உடனடியாக சாகிறவனை தடுத்து அவனை தற்காத்து கல்லுக்கு பக்கம் திருப்புவது, அதை வருமானமாக மாற்றுவது விவசாயத்துக்கும் லாபம் படி செழிக்கும், அரசுக்கும் லாபம் செழிக்கும். அவனும் இந்த சாராய போதையிலிருந்து விடுபட்டு அவன் கல்லுக்கு மாறுகிற பொழுது அவனுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது பல காரணிகளை கவனத்தில் கொண்டு அரசு இதை செவிச்சாய்க்கணும் அப்படிங்கிறத நம்முடைய கருத்து. ஏன்னா மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் இதை தானே சொல்லியிருந்தாரு, உடனடியாக டாஸ்மாக மூடிட்டா கள்ளச்சாரம் வந்துடும், கஞ்சா வந்துருங்கிறாரு. அப்போ நீங்கள் ஒரு மாற்று வழியாக இந்த கல்லை திறந்து வைக்கலாமே. நிச்சயமாக
பக்கத்து மாநிலம் இருக்கக்கூடிய புதுச்சேரி கல்லுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. பக்கத்து மாநிலம் இருக்கக்கூடிய ஆந்திரா கல்லுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா கல்லுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இதை விட பெரிய மிக முக்கியமானது சந்திரபாபு நாயுடு, மிக மூத்த தலைவர், ஒரு பல்வேறு முறை முதலமைச்சர் இருந்தவர். அவர் ஒரு கல்லிறக்கும் தொழிலாளி வீட்டுக்கு வந்து கல்லை வாங்கி குடிக்கிறாரு. இங்க சீமானவர்கள் போய் கல் இறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட போது காவல்துறை வழக்கு பதிவு செய்து கெடுபிடி பண்ணாங்க. அங்க ஒரு மாநில முதல்வர் கல்லிறக்கும் தொழிலாளியை ஊக்குவித்து அவருக்கு வந்து உதவித்தொகை வழங்குறாரு. ஊக்கத்தொகை வழங்கி நேரடியாக வீட்டுக்கு போய் பார்த்து புகைப்படம் எடுத்து கல்லை இறக்கி அவர் குடிக்கிறாரு. அப்போ அந்த மாநில அரசு, அந்த மாநில முதலமைச்சர் கல்லை குடிக்கிற பொழுது அந்த மாநில மக்கள் அப்போ அந்த கல் வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் தான், முதலமைச்சரை குடிக்கிறார். நீங்கள் வந்து சில பேர் வாதம் வைப்பாங்க, அந்த அறிவாளிகள் சோகால்டு இன்டலெக்சுவல்ஸ் இருக்காங்க இல்லையா, கல் வந்து பார்த்தீங்கன்னா அது உடம்புக்கு பேராபத்து, கல்லை ப்ரொமோட் பண்ணாதீங்க, நீங்கள் ஆய்வு பண்ணாமல் பேசாதீங்க அப்படிம்பாங்க. கல்லுக்காக ஒருத்தர் 35-40 வருஷம் மொத்தமாக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு. கல் நல்லுசாமி இந்தியா முழுமைக்கும் வந்து தேடி தேடி ஆய்வுகள் செய்து பல்வேறு டாக்குமெண்ட் வச்சிருக்காரு. கல்லினால் உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. பாதிப்பு இருந்திருந்தா ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கல் குடிப்பாரா? கண்டிப்பாக. அப்போ அதுலேருந்து தெரியலையா? அப்போ அதை பின்தொற்றி தமிழக முதலமைச்சரும் கல் குடிக்கணும்னு சொல்லலை, கல்லுக்கு தடைய மாட்டாத உடச்சு விடுங்க. ஏன்னா அது போதை தரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பழைய சோறு சாப்பிட்ட கூட தான் போதை தரும். அதுக்காக போதை தர எல்லாத்தையும் நிப்பாட்டிட முடியுமா? அது தூக்கம் வரும், ஒரு சின்ன கிடக்கம் தான். அதுதான் ஒரு சின்ன பழைய சோறு சாப்பிட்டு வைக்க போட்டோம்னா லைட்டாக அப்படியே கிடக்கும். ஒரு வகையான போதை தானே அது. அதையே ஊற வச்சோம்னா அது என்னது, ஒரு இது சொல்லுவாங்களே, சுண்டக்கஞ்சி ஆயிரும் அது. அடுத்ததாக இன்னைக்கு யூடியூபர் சவுக்கு சங்கர் வந்து காவல்துறை ஆணையரை சந்தித்து ஒரு புகார் கொடுத்துக்கிறாரு. என்ன அப்படின்னா, என்னை கொல்றதுக்கு டெல்லியிலேருந்து ஒரு டீம் வந்திருக்கு, கூலிப்படையை அமைச்சிருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் மேலே புகார் கொடுத்துருக்கிறாரு. அப்படி இல்லை, மும்பை அண்டர்வேல்டு இருந்து. மும்பையிலேருந்து மும்பை அண்டர்வேல்டா, அண்டர்வேர்ல இருந்து கூட வரலாம். தாவூத் இப்ராஹிமா இருக்குமோ? தாவூத் இப்ராஹிமா இருக்க வாய்ப்பு இருக்கு. மும்பை அண்டர்வேல்டுல இருந்து இவரை கொல்வதற்காக ஒரு டீம் வந்திருக்கான். இப்போ என்கிட்ட கேளுங்களேன், மும்பை அண்டர்வேல்ட்லேருந்து ஒரு டீம் வந்திருக்கு, அது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேளுங்களேன். என்கிட்ட கேளுங்களேன், மும்பை அண்டர்வேல்ட்லேருந்து ஒரு டீம் வந்திருக்கு, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? டெல்லி உளவுத்துறை சொல்லிச்சு. கேட்க வச்சிருக்கிறீங்களா? அப்போ தான் நானும் சிரிச்சேன். மும்பை அண்டர்வேல்ட்லேருந்து இவரை கொல்வதற்காக ஒரு டீம் வந்திருக்கான், அது டெல்லியில் இருக்கக்கூடிய உளவுத்துறை இப்படி சொல்லிச்சான். லேடன் பேசுறியா? பின் லேடன் கண்ணை நோட்டி தின்னு விடுங்கிற மாதிரி உளவுத்துறை வரைக்கும் இங்கிட்ட என் நொங்கு. அது மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய உளவுத்துறை கூப்பிட்டு மும்பை அண்டர்வேல்டில் வந்து அதுவும் ஒரு டிஜிபி, தமிழ்நாட்டுடைய டிவிஎஸ்சியுடைய ஊழல் தடுப்புத்துறையினுடைய டிஜிபி. அவர் ஒரு முக்கியமான துறை தமிழ்நாட்டுடைய. ஆக்சுவலி டிஜிபிங்கிறது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான டிஜிபி. லாண்டா டிஜிபியாக இருந்தாருன்னா ஊழல் ஒழிப்புக்கான டிஜிபியாக இருந்தாங்க, லஞ்ச ஒழிப்பு டிஜிபியாக இருந்தார், ரெண்டுமே ஒரே டிஜிபி கிரேட் தானே. ஸோ தமிழ்நாட்டுக்கே ஒரு இன்சார்ஜ் அவர். யார்? அருண் ஐபிஎஸ். இவர் மும்பை அண்டர்வேல்டில் ரவுடிகள்கிட்ட குண்டர்கள்ட்ட பேசினதை டெல்லி உளவுத்துறை ஒட்டு கேட்டு டெல்லி உளவுத்துறை சவுக்கு சங்கர் சொல்லிச்சான். டெல்லியிலேருந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஹெலிகாப்டர் விட்டாங்கல்ல, வடிவேலு படம் சொல்லுவார்ல, இந்த டெல்லியிலேருந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, இந்த வண்டியை விட்டாங்க, ஃப்ளைட்டு மேலே போயிட்டு இருக்கோம், தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பெரிய தொல்லை அப்படின்னு இந்த ஈ அடிச்சிட்டு போகல, ஈ அடிச்ச ராமசாமி ஒரு பேர், அது மாதிரி பட் அது மாதிரி இவர் வந்து டெல்லியில் மும்பையிலேருந்து கொல்ல வராங்க, என்னை வந்து டெல்லியிலேருந்து உளவுத்துறை சொல்லுது. 10 லட்ச ரூபா கொடுத்தா சவுக்கு சங்கர் அவரே வெட்டிக்குவார். அவருக்கு எதுக்கு உளவுத்துறை? அவருக்கு எதுக்கு கூலிப்படை? 10 லட்சம் கொடுத்தா அவனே அவனை அடிப்பான்டா, அவனுக்கு ஏன்டா காசுங்கிற மாதிரி. டிஜிபி அருண் அவர்கள் மீது இவருக்கு தனிப்பட்ட முறையில் எவ்வளோ வெஞ்சன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. அதாவது குண்ட சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டுச்சா, அருண் அவர்கள் பயன்படுத்தினாரா? 100 விழுக்காடு பயன்படுத்தியிருக்காரு, மாற்றுக்கருத்தில். அதை சென்னை உயர்நீதிமன்ற கிளையினுடைய நீதிபதி அரசர் மரியாதைக்குரிய ஜிஆர் சாமி பதிவு பண்ணுறாரு. ஆனால் அவர் தன்னோட அந்த வாத 28 ஆண்டுகள் என்னுடைய சர்வீஸில், அதாவது அருண் ஐபிஎஸோட சர்வீஸில் எந்த புகாரும் என் மீது இல்லை அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சிருக்காரு. இப்போ நமக்கு தெரிஞ்ச காவல்துறை நண்பர்கள்ட்ட, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்டலாம் விசாரிக்கும் போது இவர் எஸ்பியாக இருக்கும்போது, அருண் ஐபிஎஸ் வந்து எஸ்பியாக இருக்கும்போது ஒரு ஐஜி மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு தன்னுடைய துறையில் அவர் ஒரு ஸ்ட்ராங்கான அதிகாரி தான், மாற்றுக்கிறது இல்லை. ஏதோ இடத்துல அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கும் சவுக்கு சங்கருக்கும் முட்டிக்கிச்சு. இது எந்த இடத்துல முட்டிக்கிச்சுன்னு தெரில. தனிப்பட்ட வெஞ்சன்ஸ், அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கும் சவுக்கு சங்கருக்குமான தனிப்பட்ட வெஞ்சன்ஸில் இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நம்ம இந்த அரசின் மீதான தவறுகளை சுட்டி காட்டுறோம். சில அதிகாரிகள், இப்போ ராதாகிருஷ்ணங்கிற ஒரு அதிகாரி கார்டுஸ் காணாமல் போனதில் அவருடைய பங்களிப்பும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது, அவரை விசாரிக்க அப்படின்னு சொல்கிறோம், விசாரிங்க அப்படின்றோம்.
இதுபோல் ஆட்சி அதிகாரத்தின் மீது அதிகாரிகள் மீது தவறுகளை சுட்டி காட்டு வருது. ஆனால் தனிப்பட்ட வெஞ்சன்ஸை எடுத்துக்கிட்டு இவனை வீழ்த்தியே ஆகணும், இவனை டேமேஜ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவருக்கு அருண் ஐஸ்கிரீம் அதிகாரின்னு பேர் வைக்கிறது. ஒரு திட்டமிட்டு ஒரு அதிகாரிங்கிறது வந்து ஒரு நாடு கிடையாதுல்ல, ஒரு அதிகாரிங்கிறது ஒரு மாநிலம் கிடையாது, ஒரு அதிகாரிங்கிறதே ஒரு ஒட்டுமொத்த ஸ்டேட்டு அதிகார மையம் கிடையாது. அப்போ ஒரு அதிகாரியை நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இப்போ வெஞ்சன்ஸ் ஆயிடுச்சு, அவருக்கு உங்களுக்குமான ஒரு டக்காப் வார ஆயிடுச்சு. அதுக்காக என்னை கூலி படம் வச்சு கொல்ல போகிறாங்க, என்னை அது பண்ண போகிறாங்க, இது பண்ண போகிறாங்க அப்படின்னு ஓவர் பில்டப் கொடுத்து ஒரு பதட்டத்தை உருவாக்கிட்டே இருக்கணும். தன்னை வந்து அட்டென்ஷன் சீக்கிங் தான், தன்னை வந்து எப்போதுமே வந்து இந்த கரண்ட்டில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு ஏன்னா அட்டென்ஷனாக தான் நான் பார்க்குறேன். சவுக்கு சங்கரை பொறுத்தளவில் ஒரு சின்ன உண்மை இருக்கும் அவர்கிட்ட, எப்போவுமே 100 விழுக்காடு அவர்கிட்ட சின்ன உண்மை இருக்கும். அதை சுற்றி 99 பொய் இருக்கும். எண்ணெயை வந்து என் வீட்டுக்கு ரைடு வருது, அது உண்மை, எல்லாருக்கும் தெரியும், நியூஸில் வந்துருச்சு, நம்மளும் வீடியோ போட்டோம். எண்ணெயே சாட்டை துறைமுன் வீட்டுக்கு வருது, இது செய்தியில் உண்மை இருக்குது. ஆனால் எண்ணெயே எதுக்கு வருது யாருக்கும் தெரியாது, எண்ணெய்க்கே தெரியாது, எனக்கும் தெரியாது. ஒரு டவுட்டில் வராங்க. அதாவது ஒரு ஈழத்தமிழர் ஒருத்தர், அவர் முன்னாள் போராளி, அவர்கிட்ட இவர் பேசியிருக்காரு. ஏன் பேசினாரு, என்ன பேசுனீங்க, எதுக்காக பேசுனீங்க, அவர் யார் அப்படின்னு விசாரிக்கிறதா வராங்க, கேட்குறக்கா வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியல அவங்க யாருன்னு, அவங்களுக்கு டவுட்டு, சந்தேகத்தில் அவரும் முன்னாள் போலியாலே இருக்கலாமா, அவர் டவுட்டு. ஸோ டவுட் அடிப்படையில் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வராங்க. ஏன்னா அந்த நம்பர்லேருந்து எங்களுக்குலாம் கால் வந்திருக்கு. ஸோ அவங்க யார் எங்களுக்கு பேசுனீங்களா, யார்கிட்ட பேசுனீங்க, எதுக்காக பேசுனீங்கன்னு வராங்க. நாங்கள் சொல்கிறோம் இப்படி ஒரு கால் வந்துச்சு, பேசணும்னு. விசாரணை முடிஞ்சது, போயிட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு அன்றைக்கி தான் சவுக்கு சங்கருங்கிற ஒருத்தன் வந்து எவ்வளோ பெரிய ஃப்ராடு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். லண்டனில் இருக்கக்கூடிய பொட்டம்மானுடைய 4ஆம் கட்ட தளபதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவர்கிட்ட நான் 3 வருஷம் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் தான் இவரான். 3 வருஷம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அது ஏன் பேசணும், மணிக்கணக்கில் பேச வேண்டிய அவசியம் இருக்குது, வைபரில் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. என்ற வைபரே கிடையாது. வைபர் காரில் தான் எனக்கு வைபர் இருக்குது, ஃபோனில் வைபர் கிடையாது. மணிக்கணக்கில் பேசுகிறாங்களா, 1 நிமிஷம் பேசுகிறதே பெரிய விஷயம். சிக்னல் ஆப்பில் பேசியிருக்காரு. நான் சிக்னலுங்கிறது காரில் போகும்போது தான் சிக்னல் பார்த்துருக்கேன், ஃபோனில் சிக்னல் டிராஃபிக் சிக்னல் தான், இந்த சிக்னல் பார்த்ததில்லை. சிக்னல்லையும் அப்படின்னு அடித்து விட்டான் பாருங்க. அன்னைக்கு தான் முடிவெடுத்தேன், இவன் ரொம்ப தப்பான பையன்டா, ரொம்ப தப்பானவன், ஃப்ராடு. இது மாதிரி ஒரு சம்பவம் இல்லை, 1000 சம்பவங்களே சொல்லலாம், நம்மளே வச்சே சொல்லலாம். அதாவது மாதிரி திமுக வந்து ஒரு வீடியோக்கு 2 லட்சம் கொடுக்குது சாட்டைக்கு. எச்சு கைட்டு காக்கா விட மாட்டாங்க, எச்சு கைட்டு காக்கா விட, அதுவும் சபரிசெல்லாம் விழுந்து சிரிச்சிருப்பாப்ல. அந்த அதை கேட்டுட்டு நான் விழுந்து சிரிக்கல, நான் வேதனைப்பட்டேன். ஐயோ, ஒரு வீடியோக்கு 2 லட்சம், நம்ம கிட்டத்தட்ட 500 வீடியோ போட்டிருக்கோம்டா. எப்படி பார்த்தாலும் ஒரு 250 கோடி நெருக்கி விடுறேன். அதில் அவர் இன்னொன்று சொல்கிறாரு, அதாவது அருண் ஐபிஎஸ் அவர்களை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டாங்க, நல்ல வேலை சட்டம் ஒழுங்கில் போட்டு தான் என் மேலே வழக்காக போட்டு குமிச்சிருப்பாரு. வழக்கு போடுவதற்கான காரணங்களை சவுக்கு சங்கர் வந்து உருவாக்கினார். அவர் வந்து பெண் அதிகாரிகளை வந்து தொடர்ச்சியாக எஸ்ஐக்களை இழிவுபடுத்தினார். அதுக்கப்புறம் வந்து ஒரு தயாரிப்பாளரை வந்து மிரட்டியிருக்காரு. இப்படி காரணங்களே அவர் கொடுத்தாரு. அந்த காரணங்களே அவங்க சரியாக பயன்படுத்திட்டாங்க. அவங்க 2 பேருக்கு கூட முரண் இருக்க தான் செய்யுது. ஏதோ ஒரு இது இருக்காது, என்னங்கிறத வெளிப்படைத்தன்மையோடு அதிகாரி சொல்ல மாட்டார். இவர் இது வரைக்கும் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படலை. இவர் தன் பிரச்சனையை பொது பிரச்சனையாக மாற்றி ஒரு அனுதாபம் தேடிக்கொள்வதற்கும் அதை வச்சு ஆதரவு மையத்தை உருவாக்குவதற்கும் பார்க்குற ஒழிய முழுக்க சவுக்கு சங்கர் என்பது நபருங்கிற யாருக்கும் தெரியும். அவர் வந்து கரூர் விவகாரத்தில் எப்படி ஸ்டாண்ட் அடித்தார், அப்புறம் எப்படி தாவேக்காக முட்டு கொடுத்தாரு, வெளியே வந்தோடனே தாவேக்காக முட்டு கொடுத்தாரு, மறுநாள் டிஜிபி அருண் போட்ட உடனே அப்படி சாடினார். ஒரு அரசியல் ரீதியாக விமர்சனம் இப்போ இருக்கும், இவர் வைக்கிற விமர்சனம் 100 விழுக்காடு வித்தியாசம் இருக்குது. அவர் தன்னுடைய தேவைக்காக ஏதோ ஒரு அஜெண்டா, ஒன்லி அஜெண்டாவுக்காக மட்டுமே வேலை செய்யக்கூடிய நபர் சவுக்கு சங்கர். இப்போது கூட இந்த குற்றச்சாட்டில் 100 விழுக்காடு 1 விழுக்காடு உண்மை இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ 1 விழுக்காடு உண்மை வந்துருக்கு. என்னென்னா இவர் சவுக்கு சங்கர் பல பேரை பேசி வச்சிருக்காரு, மிரட்டிருக்காரு. அப்போ எவனாவது ஒருத்தன் நோட்டம் போட்டிருப்பான் ஏதோ அப்படின்னு, உடனே என்ன பண்ணிட்டாரு, அவன் லோக்கலில் எவனாவது இந்த இது இருப்பாங்கல்ல, லோக்கல் ஆட்கள், லோக்கலில் சும்மா மிரட்டுக்கிட்டு வீடியோ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள் இருப்பாங்க. அது மாதிரி எவனா கூட வந்துருக்கலாம். உடனே ட்விட்டர் இதாக கமெண்டில் போட்டிருப்பாங்க, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு. கொல்லாமல் விட மாட்டேன், இந்த ஐடி பாரு, இந்த ஐடி இங்கே இருக்குது, மும்பையில் இருக்குது, கொல்லாமல் ஒன்று தமிழில் போட்டிருக்கான், ஐடி மும்பை. ரைட், இவன் யாரை ஃபாலோ பண்ணுறான்னு பாரு, அருணை பேசி அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான், டிஎன் போலீஸை ஃபாலோ பண்ணுறான். அப்போ இவன் வந்து கண்டிப்பாக லிங்கில் பண்ணு, ட்விட்டரில் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு எவனாவது கமெண்ட் போட்டால் கூட அதை வச்சு கிளிக் பண்ணுவாப்பில்.
ஒரு கான்ஸ்பிரசி தியரியில் வாழக்கூடிய ஆள். சொல்லப்போனால் சவுக்கு சங்கருக்கெல்லாம் இந்த அரசு அவரை தத்தெடுத்து கீழ்ப்பாக்கத்தில் வைத்து அவரை வந்து நல்லா பாதுகாக்கணும். அதுதான் சமூகத்துக்கு நல்லது. அடுத்ததாக இன்றைக்கி வந்து டெல்லியில் இந்தியா கூட்டணியோட ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டம் நடக்கிற பகுதி முழுக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட படத்தை போட்டு ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சுக்கிறாங்க டெல்லி முழுக்க. பராசக்தி படத்தை ரீமேக் பண்ணுறாங்களோ, ரீக்ரியேட் பண்ணுறாங்களோ பராசக்தி படத்தோட சீனை. அவர் டெல்லியில் போய் இந்திரா காந்தி ஏற்று சிவகார்த்திகேயன் கேள்வி வைப்பார்ல, அந்த மாதிரி பேனர்லாம் மாட்டி இதை மாதிரி. அது மாதிரி இவங்க வந்து டெல்லி தான் இந்தியாவா, அங்கே போய் நியாயம் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஃப்ளெக்ஸ் வச்சு. இவ்வளோ நாளாக எங்கள் கூட இருந்துட்டு எங்களுக்கு துரோகம் பண்ணிருச்சு இந்த காங்கிரஸ் கட்சி அப்படின்னு ஃப்ளெக்ஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, மதுரை இந்த பக்கம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மொய் வைப்பாங்க. மொய் வச்சுருவாங்க. இப்போ நம்ம திருமணமோ இல்லை நிகழ்ச்சி நடத்தும் போது அவங்களும் மொய் வைக்கணும்ல. இந்த மொய் வைக்காதவங்க வீட்டுக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மறுநாள் காலையில் போயிட்டு ஒரு இலை, சோறு, குழம்பு இதை கொண்டு வீட்டு வாசலில் வச்சுருவாங்க. சாப்பிட்டு இந்த மொய்யை வை எனக்கு அப்படிம்பாங்க. அப்புறம் மொய் வசூல் பண்ணாதவங்க பேரெல்லாம் ஃப்ளெக்ஸில் எழுதி கூட வச்சுருவாங்க, மொய் வசூல் பண்ணல, இவங்களே எனக்கு மொய் வைக்கல. ஆமாம், அந்த மாதிரி அசிங்கப்படுத்துவாங்க. அசிங்கப்படுத்த பல வகைகள் இருக்குது. அப்புறம் மைக் செட்டு கட்டி, எப்பா கருப்பியாம சுப்பையா 10,000 ரூபா உங்கள் கல்யாணத்துக்கு பண்ணியிருக்கீங்கயா, நீ எனக்கு இன்னும் மொய் பண்ணவே இல்லைன்னு சொல்லி வாசிப்பாங்க. இன்னும் இந்த பழக்கங்கள் இருக்குது நிறைய, மொய் விருந்து பழக்கங்கள். அப்புறம் அந்த வம்படியாக மொய் வசூல் பண்ணுறதுக்காக மொய் விருந்து வைப்பாங்க. இப்படி கொடுக்காதுன்னு அசிங்கப்படுத்துறது. அதுபோல் நீ எங்கள் கூட 20 வருஷமாக 29 வருஷமாக இருந்து எல்லாம் ஓட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு எங்களுக்கே துரோகம் பண்ணுறியா அப்படின்னு மொய் விருந்து வைக்காத அசிங்கப்படுத்துகிற மாதிரி டெல்லி வரைக்கும் போய் பேனர் வச்சு திமுக அவங்க அசிங்கப்படுத்திருக்கு. அவங்களுக்கு வெக்கமானம், சுடு சோரணை அதெல்லாம் எதுவாக இருந்தால் அசிங்கப்படுத்தலாம். அது இல்லாதவனை எப்படி அசிங்கப்படுத்த முடியும்? மானபங்கப்படுத்தணும்னா உங்களுக்கு மானம் இருந்தால் தானே படுத்த முடியும். அவங்க தான் மானமே கிடையாது. இப்போ அடுத்ததாக திமுக வந்து மாவட்ட செயலாளர்களோட எண்ணிக்கையெல்லாம் அதிகப்படுத்த போகிறோம். ஏன்னா இப்போ இது வந்து இப்போ 83 மாவட்ட இருக்கான்னு நினைக்கிறேன். அதை வந்து 2 மடங்கு ஆக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வராங்களாம். இல்லை, எதை தின்னால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இப்போ திமுக இருக்குது உண்மையிலே சொல்ல போனால். ஏன்னா திமுகவுக்கு ஏன் தோத்தோம் அப்படின்னு காரணம் சத்தியமாக தெரியல. எவ்வளவு செலவு பண்ணண்டா, இவனை தெரியாதுன்னு சொல்லிட்டான்டா, கருப்பா குட்டையா சுருட்ட முடி வச்சோட தெரியுமா தெரியாதா, தெரியாது 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 தெரியாது, எல்லா ஏரியாவுக்கும் உடனே தெரியும், இவன் மட்டும் தெரியாதுங்கிற மாதிரி. ஐடி விங்க வச்சுருந்தோம், சபரீசனை வச்சுருந்தோம், பென் டீம் வச்சுருந்தோம், யூடியூபர்ஸ் ஒரு 200 பேர் வச்சுருந்தோம், அல்லக்கைகள் வச்சுருந்தோம், சொம்புகள் வச்சுருந்தோம், அண்டாக்கள் வச்சுருந்தோம், ட்விட்டர் அடிகளை விலைக்கு வாங்கி வச்சுருந்தோம், ஓட்டுக்கு பணம் கொடுத்தோம், கொலுசு கொடுத்தோம், முக்குருத்தி கொடுத்தோம், தங்கம் கொடுத்தோம், தாலிக்கு எல்லாம் கொடுத்தோம், எது கொடுத்தும் விளங்கலையே அப்படிங்கிற மாதிரி. இப்போ எதனால் தோற்று விட்டோம் அப்படின்னு தெரியல. படித்து 2 வீடியோ போட்டேன். அந்த 2 வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிருப்பாங்க. தோத்தது உங்களால் தான் தெரியும், அவங்களுக்கு தெரியல. இப்பவும் சரி, திமுக திமுகவும் திமுக தலைவர் மீண்டும் ஏமாற்றப்படுறாருன்னு நான் பார்க்குறேன். இங்கே ஒரு ஜென்சி நடத்துனாங்கல்ல, ஆமாம், ஜென்சி கூட்டம் நடத்தியிருந்தாங்க, ஜென்சி டிஎம்கேன்னு இங்கே அறிவாலயத்தில் வச்சு. இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நடத்திடுறாங்க. நடத்தி முடிச்சோன்னா டிஆர்பி ராஜா அங்கே வராரு. உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு எல்லாத்தையும் பார்த்துறாரு. பார்த்து புகைப்படங்கள் எடுக்கிறாங்க. இவங்க கனிமொழி அவர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் எல்லோரும் சந்திக்கிறாங்க. அந்த புகைப்படத்தை சமூகலாம் போடுறாங்க. இதே போல் இவங்க வந்து தமிழ்நாடு முழுக்க நாங்கள் போக போகிறோம், ஜென்சி மீட் நடத்த போகிறோம், நாங்கள் வந்து திமுக உறுப்பினர்லாம் கிடையாது, நாங்கள் வந்து இளைய தலைமுறை ஜென்ஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்சி டிஎம்கேங்கிற அப்புறம் திமுக உறுப்பினர் கிடையாதுன்ற இப்படி இருக்கா. இந்த சூழ்நிலையில் எல்லா ஊருக்கும் போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூர் ஜென்சி டீமும் வந்து ஃபார்ம் ஆகுது. உண்மையான திமுக குடும்பத்துக்குடைய இளைஞர்கள், திமுக ஓட்டு போட்டவன் இவெல்லாம் சேர்ந்து திமுகவில் ஒரு கிரவுண்டில் வச்சு நடத்துகிறான். நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள். சென்னையில் நடந்த ஜென்சி மீட்டுக்கும் கோயம்புத்தூர் இருந்த ஜென்சி மீட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே இருந்தவன் இந்த கொத்தூஸு ஊபிஸு இப்படிலாம் பேசலை. எது கோயம்புத்தூர் டீம் அவங்க வந்து திமுகவுடைய உண்மையான கொள்கைகள் இருக்குல்ல, திராவிட கொள்கை, அண்ணா, பெரியார், கலைஞர், இந்த கொள்கையில் முன்வைக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்தி ஒழிக, தமிழ்நாடு கோரிக்கை, தனித்தமிழ் கோரிக்கை, இந்த கோரிக்கையெல்லாம் முன் வச்சு முழக்கங்களை, அண்ணாவுடைய முழக்கங்களை முன் வச்சு ஒரு இது பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு பேனர்லாம் வச்சு தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படிலாம் சொல்கிறாங்க, முழக்கம் வைக்கிறாங்க. இப்போ இந்த டீமு கூப்பிட்டு எங்களை கேட்காம எப்படி நீ ஜென்சி டீம் நான் நடத்துகிறேன், எங்களை கேட்காம நீ எப்படி நடத்துவ, நாங்கள் தான் ஜென்சிக்கு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி இந்த டீம் என்ன பண்ணுது, பில்லை போடுறதுக்கு தமிழ்நாடு முழுக்க நடத்த போகிறோம். டே
செட்டோட தூக்கிடுங்கடா. பூட்டினக்கல்ல பூவா தொகுது, பாயிலெல்லாம் பலவலன்னு இருக்குது, செட்டோட தூக்கிற மாதிரில வடிவேலு. என்னங்க டக்குன்னு திரும்பிட்டீங்க, நாங்கள் எவ்வளவோ பிளான் பண்ணி வந்தோம், பாதியிலே போகிற மாதிரி இருக்குது, இப்போ பதறாமல் மெதுவாக எடுக்குங்க. பதறாமல் மெதுவாக எப்படி எடுக்க முடியும், நினச்சா எடுக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக தலைமை இப்போ எதை தின்னா பித்தம் தெரியும் இருக்கு. இந்த நேரம் போய் ஜென்சி டிஎம்கே நடத்துறேன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க நெட்டுக்கா வசூலை போடலான்னு கிளம்பியிருக்காங்க. அந்த வசூலை போட கிளம்புனாங்கன்னு கூட தெரியல, நமக்கு தெரிஞ்ச செய்தி கூட அவங்களுக்கு தெரியல. அதான் பிரச்சனை. இப்போ என்னென்னா திமுக இருக்கவங்க அங்கே சொல்ல முடியல, அவங்க தலைமையில் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அவங்கள தான் நம்புறாங்க. எவெல்லாம் ஃப்ராடோ அவனை தான் நம்புறாங்க. யூடியூப்பில் வந்து திமுகவுக்கு வீடியோ போட சொன்னால் பூரா சீமான் அவர்களை திட்டி, உங்களை திட்டி வீடியோ போட்டு அவங்க சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்க. திமுக குளத்தூரில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காரு, பார்க் கட்டி கொடுத்துருக்காரு, அவர் வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்துருக்காருங்கிற செய்தியை கூட போனவங்களாம் பணத்தை கொடுத்தாங்க. இப்போ அவன் பூரா பட்டணம் சாத்திட்டு போயிட்டான். இப்போ இன்றைக்கி கூட திமுக மாவட்ட செயலர்களை போடுறது, இந்த மாதிரி ஜென்சி மீட் நடத்துறது, இதெல்லாம் திமுகவோட வளர்ச்சிக்கு பயன்படும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு வடிவமாக தான் இந்த மாவட்ட செயலர்களை கூடுதலாக அதிகரிப்பது அப்படிங்கிறது. இது நாம் தமிழ் கட்சியுடைய வடிவம். நாம் தமிழ் கட்சி இதை ஏற்கனவே களத்தில் பண்ணிட்டாங்க. அதிக மாவட்ட செயலர்கள், அது ஒரு தொகுதி ஒரு மாவட்டம் அப்படின்னு பிடிச்சி 234 தொகுதியும் 234 மாவட்ட செயலர் முதல்ல போட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியவே 8 மாவட்டமாக போட்டு 8 மாவட்ட செயலர்களை போட்டு ஒரு கட்டமைப்பு நாம் தமிழ் முன்னெடுத்தது. அது நிர்வாக வசதியாக நாம் எப்படியும் மாற்றலாம், 8-2 மாறலாம், இல்லை ஒரு தொகுதி ஒரு மாவட்டமாக மாறலாம். இப்போ திருப்பி கூட நாம் தமிழ் கட்டமைப்பு மாற்றப்படலாம். நிர்வாக வசதிக்காக மாற்றுவது, நிர்வாக வசதிக்காக தான் திமுக மாற்றுதா, இல்லை ஏற்கனவே இருக்கிற மாவட்ட செயலருடைய செயல்பாடு பிடிக்காமல் மாற்றுதா அப்படிங்கிறது தெரியல. அடுத்ததா பொதுமக்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக போன வனத்துறை அமைச்சர் திரு ஆர்வி ரஞ்சித்குமார் அவங்க முன்னிலையிலேயே ஒரு அதிகாரிகிட்ட ஃபோனில் பேசி முடிச்சுட்டு பக்கத்தில் இருந்தானா தவடாமலேயே கொடுத்துருப்பேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. பக்கத்தில் இருந்தால் அடிச்சிருப்பேன் அப்படிங்கிற. ஆமாம், அதான் நான் பார்த்தேன் நான் காணொலியை. மாதிரி அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து அமைச்சர்கள்கிட்ட, பெருமகன்கிட்ட, மாண்புமிகு அவர்கள்ட்ட அந்த இதை சொல்கிறாங்க, அவங்களுடைய குறையை சொல்கிறாங்க. அப்போது நேரடியாக வந்து ஐயா அவர்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் ரேஞ்சில் கூடிய ஒரு அதிகாரிக்கு அழைக்கிறாரு. என்ன என் ஏரியாவில் கரண்ட் கூட வரல அப்படின்னு சொல்லி மண்ணெண்ணெய் வாங்கி ஊற்றுறா மங்கி அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்லாமல் அவர் கண்ணியமாக இந்த மாதிரி வந்து காரணங்களை அவர் அடிக்கிருக்காரு. அடுக்கின உடனே இதெல்லாம் வந்து ஏஐஜேஇ அவங்க பண்ணுற வேலை தான். அவங்க பண்ணுற வேலை ஏஐஜேஇ அவங்க பண்ணுற வேலை. அதை ஒவ்வொரு ஊரில் கூடிய ஏஐ படித்து பட்டம் பெற்று தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று போன ஒரு அரசு அதிகாரிகள். அவங்க அதிகாரிகள். அவங்க ஏங்கிறவங்க வந்து ஒரு பொறியாளர்கள் தேர்வு எழுதி போனவங்க. அவங்க போய் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் டிரான்ஸ்ஃபார்மரை கட் பண்ணி விட்றாங்களா? ஏஐஜேக்கு அதுதான் வேலையா? சொல்லப்போனால் இந்த ஆட்சியில் அதிகமாக அரசு ஊழியர்கள் வாக்கு விழுந்திருக்கு. அரசு ஊழியர்களால் தான் இந்த ஆட்சி வந்து கொண்டு வரப்பட்டுச்சு, மாற்று கருத்தே கிடையாது. அவங்க குடும்பத்தார்கள் தபால் வாக்கில் திமுகவை தாண்டி தாவேக்கா வந்துச்சு. அந்த அரசு ஊழியர்கள் தொடர்ச்சியாக அந்த ஆட்சியில் அவமதிக்கப்படுறாங்களோ? மின்வெட்டுக்கான சரியான காரணங்களை கண்டறியுங்க. இன்னும் வந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுங்க, மின்மிகை மாநிலமாக மாற்றுங்க. இல்லை ப்ளீஸ் பேர் வித்துமே கொஞ்சம் காலம் பொறுத்துக்கோங்க. இப்போ வந்து மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு, வேறு வழி இல்லை, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மின்கட்டு ஏற்படும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து இப்படி தொடர்ச்சியாக ஏற்படும் போது அவங்க அதை வந்து சொன்னாங்க. திமுக ஆட்சியில் மின்வெட்டுலாம் இருந்திருக்கு, காரணங்களை சொல்லிடுவாங்க. இப்படி இருக்கு, இந்த ஷார்ட்டேஜுக்கான காரணம். ஆனால் அதிகாரிகள் வந்து ஃபீஸ் பிடுங்குறாங்க. அவங்க ஏன் பிடுங்கணும்? ஃபீஸை வந்து பிடிங்கிறாங்க அப்படின்னா அவங்க தானே வந்து மாட்டணும். அவங்களுக்கு தானே டபுள் வேலை. ஆட்சிக்கு என்ன சொல்லுது களங்கத்தை ஏற்படுத்துறதுக்கு பண்ணுறாங்களாம். அவங்களாம் திமுக ஏஇக்கலாம், திமுக ஜெயிக்கலாம், திமுக மின் ஊழியர்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தன் மீதான இயலாமையை தூக்கி அடுத்தவங்கள பழி போடுறது. இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி நேரவர்கள் மீது பழி போடுறது போல திமுக மீது தாவேக்கா தொடர்ச்சியாக பழி போடுது. திமுக தலைமையின் மீது போடுது, கரூரில் போட்டுச்சு, அப்படிலாம் தொடர்ச்சியாக போட்டுச்சுல. இப்போ வந்து என்னதுன்னா இந்த திமுகவுடைய ஊழியர்கள்லாம் உள்ள புகுந்து, ஸ்லீப்பர் செல்கள் உள்ள புகுந்து கரண்டை பிடுங்கி மக்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறாங்க. அப்போ திமுகவுடைய ஏஐகள் ஜெயிக்கலாக போடுங்க. அவங்க போயிட்டு அதெல்லாம் 15,000 பேர் புதுசாக போஸ்டிங் போட போகிறாரு மின்சாரத்துறை அமைச்சர். இப்போ அவங்க வந்து அப்போ அவங்களாம் தாவேக்காவுடைய ஆட்கள்னு சொல்லிடலாமா? இதை விட என்ன கொடுமைன்னா அவங்களாம் தூக்கி கன்னியாகுமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருவேன் அப்படிங்கிறாரு. பனிஷ்மெண்ட்டு முன்னாடிலாம் வந்து ராம்நாடுக்கு போட்டுருவோம்பாங்க, தண்ணிலா காட்டுக்கு. இப்போ கன்னியாகுமரிக்கு போட்டுருவேன். கன்னியாகுமரிக்கு போடுறது பனிஷ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டு. அது நல்லா இருக்கும். ஊர் எல்லாம் டூரிசம் ஸ்பாட்டு பக்கத்தில் கேரளா இருக்குது. பீஃபு புரோட்டான் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை அப்போ என்ன கன்னியாகுமரினா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா? கன்னியாகுமரி தூக்கி அடிச்சுறேன். இவ்வளோ கன்னியாகுமரியில் தாவேக்கா ஜெயிக்கலைங்கிறனால சொல்கிறாரோ? அதனால ஒரு தொகுதியோடு ஜெயிக்கலை.
தென்காசிக்கு போட்டுருவோம் பாரு அடுத்த ஏன்னா தென்காசியும் ஜெயிக்கல. அதுக்காக. ஆனால் இப்போ அமைச்சர் இந்த மாதிரி பேசுகிறாரும்போது அடுத்து தாவேக்கா தொண்டர்களே இந்த மாதிரி அதிகாரிகளை போய் மிரட்டுறாங்க. இப்போ இதே மாதிரி தான் குன்னூர் ஆணையர் அலுவலகத்தில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடியவரை பார்த்து உன்னை சத்தியில் வந்து முள்ளுக்காட்டில் தூக்கி போட்டுருவேன். யார் ஒரு தாவேக்கா தொண்டர் தர்மாங்கிறவர் அதிகாரியை பார்த்து உன்னை சத்தியமங்கலத்தில் முள்ளுக்காட்டில் தூக்கி போட்டுருவேன். இப்போ மாற்றம்னாங்க இந்த மாதிரி பணியிட மாற்றத்துக்கு தான் வந்தாங்கன்னு தெரியல. இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு மாதத்தில் நிறைய பணியிட மாற்றமாக தான் இருக்குது. மாற்றம் தான் கேட்டீங்க, ஏதோ ஒரு மாற்றம், இந்த பணியிட மாற்றம். இப்போ தலைமைச் செயலகத்தில் இருக்கை மாற்றம், சேர் மாற்றம். நீ என்ன கேட்ட? மாற்றம் கேட்ட, இந்த மாற்றம் மாற்றியாச்சு, சேரை மாற்றியாச்சு, சேஞ்சு. முதலமைச்சர் வந்து சேருக்கு பின்னாடி ஒரு வெள்ளை துணி இருந்துச்சு, டவல், டர்க்கி டவல் என்னை போட்டு டர்க்கி டவல் போட்டு டர்க்கி டவல் இருந்துச்சு. டர்க்கி டவல் பார்த்தீங்களா, டர்க்கி டவல் என்பது அதிகார மையத்துடைய குறியீடு. அதை வந்து அதனால் எடுத்துட்டாரு. அதிகாரம்னு அவருக்கு பிடிக்காது, எளிய மனிதர் அவர் அப்படின்னாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சேர் போட்டிருந்தாங்க, இதை எடுத்துட்டு நல்லா குஷன் சேர், ஏன்னா ரொம்ப நேரம் காலில் 10 to 5 உட்காரணும்ல, நல்லா இந்த வசதி அந்த இன்ஸ்டாகிராம்லலாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சேர். இன்ஸ்டாகிராம் உட்காந்துருப்பாங்களா? ஆமாம், அந்த ரீல்ஸ் போடுறவங்களாம் உட்காந்து சரியில்ல, சரி அவருக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு சேர் வாங்கி போட்டு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ கம்ஃபர்டபுளாக அவர் உட்காரட்டும், பெரிய சேர் சோஃபா போட்டட்டும், சேர் போட்டோம், அதில் மாற்றமே இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அது அவர் கம்ஃபர்டபுளாக. இந்த சேரை வந்து வேர்க்கலாம் அவருக்கு, அது வந்து கோட் வேற போட்டிருக்காரு. அப்படிங்கும்போது இந்த சேர் வாங்கி போட்டுட்டோம். ஆனால் இதை எளிமை, அவருக்கு வந்து அதிகார மையத்துறை குறியீடு இருப்பதனால தான் அவர் வந்து இப்படி இருக்காரு. பாருங்க, சிம்பிளாக இருக்காரு. டெல்லி முதல்வர், இப்போ ஊபியோ இங்கே ஒரு முதலமைச்சர், ஊபி கிடையாது, ஏதோ ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சருடைய, டெல்லி முதலமைச்சர் தான். டெல்லி முதலமைச்சருடைய இருக்கை எடுத்து போட்டு ஒரு பெரிய சோஃபா, ஒரு சேர் மாதிரி, அது ஈஸி சேர் மாதிரி இருந்துச்சு. அந்த சேர் எடுத்து போட்டு பார்த்தீங்களா, ரெக்லைனர் மாதிரி அந்த சேர் எடுத்து போட்டு டெல்லி முதலமைச்சரை பாருங்கள், எங்கள் முதலமைச்சரை பாருங்கள், என்ன ஒரு எளிமை அப்படின்னு சொன்ன வாய்கள்லாம் இப்போ என்ன சொல்ல போகுது? சரி, அப்படி பார்த்தாலும் மாற்றம் வந்துருச்சுல்ல. மாற்றம் எப்படியோ மாற்றினா சரி, எப்படியோ மாற்றம் வந்துச்சு. பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி